ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு த ட்ரேட் மைனிங்ஸ் கிரிப்டோ யூடியூப் சேனல். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அதுக்கடுத்து எந்த கிரிப்டோவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். நேற்று நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு பார்த்துருந்தோம். ஆல்மோஸ்ட் சிமிலராக கரெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. ஸோ இப்போ நம்ம அதுக்கடுத்து எந்த கிரிப்டோவில் நம்ம ட்ரேட் பண்ணலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிடிசி. இங்கே பாருங்கள், பிடிசி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட்டு டவுன்ஃபால் ஆச்சுல. டவுன்ஃபாலுக்கு 50% மேலே ரெக்கவரி கொடுத்துட்டான். மொதல் விஷயம். இப்போ டேல பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சின்ன புல் பேக் மாதிரி தெரியுது டேல. ஓகேவா? சரி. இப்போ நம்ம 4 ஹவர்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா 4 ஹவர்ஸ் நம்ம அடுத்து என்ன ட்ரேட் பண்ண போகிறோன்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 1 டே ஃபுல்லாக நம்ம பார்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், இங்கே சப்போர்ட் தான் நல்லா மேலே போயிருந்தோம். இந்த லாஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அப்சைட் போயிருந்தோம். பட் அது பிரேக் அவுட்டு ஃபெயில் ஆகிட்டு டவுன்ஃபால் ஆகிடுச்சு. மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த 1 ஹவர் ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய வால்டைல் ஆகுது. இன்னைக்கு ETF அப்ரூவல் ஆல்மோஸ்ட் ட்ரேடிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் வந்துருக்குது. பட் ஆனால் மேஜரான வாலட்டைல் இல்லை. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தீங்கன்னா பிடிசி இறங்க தான் வாய்ப்பு இருக்குது. தெளிவாக சைன் தெரியுது இறங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி செல்லிங்க்கு தான் நம்ம இப்போ கிரிப்டோஸை பார்க்கணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் இந்த ஆல்மோஸ்ட் இந்த 2 ஹவர்ஸ் எந்த அளவுக்கு மேசிவான இதுவாக இருக்குது. இன்னும் 9:30க்கு தான் முடியும் இந்தியாவில். ஸோ 9:30க்கு மேலே தெரியும் மார்க்கெட்டு எந்த மாதிரி போகுதுன்னு. இன்சிலி இந்த பிளேஸ் கிட்டே டவுன்ஃபால் க்ளோசிங் ஆனாலோ இது கீழே க்ளோசிங் ஆனாலோ கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு டவுன்ஃபால்ன்றது தெரிஞ்சிச்சு. ரொம்பலாம் அதிகமான வாலட்டைல் ஆக சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. எப்பயாச்சும் ரேர் கேஸ் தான். ஸோ பிடிசி செல்லிங்கு மறந்துடாதீங்க. எத்திரியம் பார்த்தீங்கன்னா எத்திரியமும் ஆல்மோஸ்ட் பாருங்கள் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டான். கண்டிப்பாக எத்திரியம் செல்லிங் தான். ஸோ எத்திரியம்லாம் நீங்கள் பையிங் பண்ண வேண்டாம். செல்லிங் போட்டு ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளோ தூரம் 332.4 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எத்திரியதுக்கு எத்5 அடுத்தது எத்5 நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எத்5 வந்து இதுக்கு இந்த பாருக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டோன்னா நீங்கள் எத்5 க்ளோஸ் பண்ணிடலாம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டு செல்லிங் ரொம்ப ஹையர் ஆகிற மாதிரி இருக்குது. எத்5 நல்ல ப்ராஃபிட்டில் மேலே போய் கொடுத்துட்டு நமக்கான டார்கெட் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். இட்ஸ் ஓகே. நம்ம அடுத்தது பார்க்கலாம். எஸ்எஸ்வி இதுக்கு மேலே நம்ம டேல தான் பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், யாராருக்கு எந்த கிரிப்டோ நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ இந்த கிரிப்டோ எப்படி போகுமா போகாதா அந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் வருது. ஸோ அது கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதிலாக நான் சில கிரிப்டோஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஃபியூச்சர்ஸ் கிரிப்டோ தான். ஸோ அதனால் வந்து இங்கே வந்து இது ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி நினைக்க முடியாது. சரி வாங்க அடுத்தது நம்ம பார்ப்போம். ஆர்எஸ்ஆரில் கேஷ். இப்போ கேஷ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிடுது. மொதல் விஷயம், இந்த பெரிய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்குதுல்ல. மொதல் விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுது மார்க்கெட்டில். இனி என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இதுக்கு மேலே போக வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம். அது நம்ம பிடிசி பார்த்தீங்கன்னா செல்லிங் மோடில் வேறு இருக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான சைன் தான். நம்ம கேஷை வந்து நம்ம செல் பண்ணலாம். நான் கேஷை வந்து செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் செல் பண்ணால் கூட இனிஷியலி திரும்பி எங்கள் பக்கம் வரணும். ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் பையிங்கே போனாலும் திரும்பி ட்ரெண்ட் லைன் கிட்ட தான் வரணும். ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து ஆக்ட் ஆகிறத பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ரிட்டர்ன் போகுமா போகாதான்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் வந்து கேஷை வந்து நான் செல்லிங்க்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் தென் ஆர்எஸ்ஆர் வந்து நான் பையிங் சொல்லியிருந்தோம். பட் நடுவில் வந்து நம்ம செல்லிங் சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், சிமிலரி ஆர்எஸ்ஆர் நம்ம செல்லிங் தான். இப்போ செல் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெஸ்ட்டானது தான். நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளோ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். எல்லாமே இந்த ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் பார்த்தா தான் தெரியும். டபிள்யூஎல்டி நம்ம சொன்ன மாதிரி இன்னும் அது ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பைக்கோ டிஜிபி. நேற்று யாரெல்லாம் பைக்கோ செல்லிங் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் பைக்கோன்னு பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை இப்போ பாருங்கள். நம்மளோட டிஜிபி நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டவுன்ஃபால் தான் ஆகிருக்கு. 3.76%. திஸ் இஸ் நாட் பேட், திஸ் இஸ் குட் பர்சன்டேஜ் தான். ஓகே. ரேடில் வந்து பையிங் தான் ஆகுது. லிவர் வந்து செல்லிங் பண்ணலாம். எங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலுக்கு கூட செல்லிங் பண்ணிவிட்டு பட் ஸ்டாப் லாஸ் வந்து மினிமம் எங்கள் லெவலுக்கு தான் வைக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து எவ்வளோ பெரிய டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கும், அது சந்தேகமே இல்லை. ஸோ நம்ம லிவரை வந்து செல்லிங் பண்ணலாம். எஃப்எல்எம் எஃப்எல்எம் நம்ம செல்லிங் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃப்எல்எம் செல்லிங் போட்டுருங்க. மினிமம் டார்கெட் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் கிடைக்கும் இந்த ஜோன் கிட்ட. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎன்எஸ்.
இஎன்எஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே அப்சைடில் போகிறான். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா விஜிஎன்எஸ் ஃபுல் பையிங் சைனுங்கிறதுனால ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் மேலே கொடுக்க சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பிடிசி வந்து மேசிவாக டவுன்ஃபால் ஆக ஆரம்பித்தா டேஷும் செல்லிங் மோடில் தான் இருக்கிறான். எதுக்காக நான் இந்த மாதிரி கிரிப்டோஸ் வந்து ரொம்ப ஹையராக சொல்லுங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த கிரிப்டோஸ் லைன் வைஸ் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் இந்த கிரிப்டோஸ் ஒன்ஸ் அகைன் திரும்பி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் நாட் வந்து நம்ம செல்லிங் தான் இப்போதைக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்எஸ்வி இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்போ வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் கூட இருக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டைலான ஜோனில் இருக்குது இப்போ. ஏன்னா லாஸ்ட் இந்த ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தை தான் சொல்கிறோம். இப்போ மார்க்கெட் இப்போ சப்போஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா மினிமம் வந்து இவ்வளோ தராச்சு 63,000 64,000 வச்சு கண்டிப்பாக ரீச் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. 64,000 ஆல்மோஸ்ட் 64,000 கிட்ட வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது டோஜி டைப் கேண்டில்ஸ்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி பொசிஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் பின்னாடி வந்து மார்ஜின் வந்து ஃபண்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஏன்னா இது பையிங்கும் சொல்ல முடியாது, செல்லிங்கும் சொல்ல முடியாது. காரணம் பாருங்களேன், அப் சைடு போகிறான், டவுன் சைடு வரான். இதுதான் வாலடைல் மார்க்கெட்டு. ஸோ அதனால தான் பார்த்து இருங்க. அந்த நம்ம சொன்ன கிரிப்டோவில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக வாட்ஸ்அப் கூட கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நமக்கு அதுக்கு முடிஞ்ச சீக்கிரத்தில் உங்களுக்கு ரெக்டிஃபிகேஷன் பண்ணுவோம். பாய்.